ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை சேமியா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா 1 பேக்கெட் அளவு சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இந்த நெய் எல்லா சேமியாலையுமே படுற மாதிரி நல்லா திருப்பி நல்லா வறுத்து விட்டுருங்க. ரொம்ப கரண்டியை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக திருப்பி நெய்யில் வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்குறது பிடிக்கலைன்னா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 பிரியாணி இலை, 1 சின்ன சைஸ் பட்டை, 1 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இதில் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெருசுனா பாதி தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வேகணும். இப்போ இதில் 1 கேப்சிகமை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கீங்க. உங்கள் கிட்ட கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்குன்னு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. காய் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இதில் ஒரு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பேக்கெட் அளவு சேமியாவுக்கு 1.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துடலாங்க. சேமியாவை சேர்த்த உடனே நீங்கள் கிளறி விட்டுறாதீங்க. சேமியா எல்லாமே உடஞ்சி போயிடும். அப்படியே இதை மூடி வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க.
2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அடியில் உள்ளது எல்லாமே ஈஸியாக வெந்திருக்கும். நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு எந்த சேமியாவுமே உடையாது. நீளமாக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது பாருங்கள் சேமியா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இதே ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.